தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள சூழலில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம், விருதுநகர், பெரம்பலூர், தென்காசி, நெல்லை உள்பட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் ஆங்காங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மதத்தை தவிர பேசுவதற்கு பாரதிய ஜனதாவினரிடம் எதுவும் இல்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை என பிரதமர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அவர், பிரதமரின் பேச்சில் பொய்யும் பிரிவினையும் மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த கால பிரதமர்கள் தங்களது வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். மோடியிடம் அந்த தன்மை முற்றிலும் இல்லை என்று விமர்சித்தார். தேர்தல் பிரச்சார நேரத்திலும் அதற்கு முன்பும் பிரதமர் மோடி, அண்ணாமலை உள்ளிட்டோரை ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்து வந்தார். மோடி அரசு மீண்டும் அமைந்தால் ஜெயக்குமார் விமர்சனத்தை வைத்து தங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடும் என அதிமுக தலைமை சந்தேகிக்கிறது. எனவே ஜெயக்குமாரை ஓரங்கட்டிவிட்டு ஆர்.பி. உதயகுமாரை வைத்து கட்சியின் கருத்தை வெளியிட அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் மாயமான வங்கதேச நாட்டை சேர்ந்த எம்பி அன்வருல் அசீம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 12ஆம் தேதி கொல்கத்தா வந்திருந்த அசீம் 14ஆம் தேதிக்கு பின் மாயமானார். இதனையடுத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நியூ டவுன் பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராகுல் காந்தி உணவகத்தில் சாப்பிடும் வீடியோவை வெளியிட்டு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இது அரசியல் ரீதியாக பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அவர் விளக்கமளித்த நிலையில், இந்த விவகாரத்தில் அதிமுக தலைமை நேரடியாக தலையிட்ட காரணத்தால் அந்த பதிவை இன்று நீக்கியுள்ளார். இந்த ஆண்டு காலநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 4000 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 30 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதித்துள்ளனர். இதனால் உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கப்பட்ட போதே அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் என பேசப்பட்டது. ஆனால் அப்போது அவருக்கு விளையாட்டுத்துறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை தேர்தல் முடிவு வெளியான பிறகு தமிழக அமைச்சரவையை மாற்றியமைக்க முடிவு செய்துள்ள ஸ்டாலின், அப்போது உதயநிதியை துணை முதல்வராக்க தீர்மானித்திருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு பேருந்துகளில் பயணிக்கும் போலீசாரும் கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஆறுமுகப்பாண்டி என்ற காவலர் சீரடியில் பயணித்ததால் டிக்கெட் எடுக்க முடியாது என்று நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் போக்குவரத்து துறை, போலீசாருக்கு எந்தவித சலுகையும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஆர். மகாதேவனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். தலைமை நீதிபதியாக இருக்கும் கங்காபுர்வாலா நாளையுடன் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து அந்த பதவிக்கு தலைமை நீதிபதியாக மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர் 24ஆம் தேதி தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் என்றும் முர்மு கூறியுள்ளார்.